ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நிலத்துக்கு தான் வந்திருக்கோம். அதாவது வெயில் காலம் வந்தாலே எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் எதுன்னு கேட்டாலே சொல்லுவாங்க, அது தர்பூசணி பழம்னு. அந்த கொடி தான் இது பாருங்கள். இது விதை போட்டு இதுமாரி கொடி நல்லா பரவி பிஞ்சு விட்டு தர்பூசணி பெருசாகி அதுக்கப்புறம் தான் அறுத்து மார்க்கெட்டுக்கு விற்பனை பண்ணுவாங்க. அவங்க படுற கஷ்டத்தை பாருங்கள். இது சாதாரண ஒரு இது இல்லை. நைட்டு பகல் இருந்து இதுக்கு மருந்து அடித்து தண்ணி ஊற்றி இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு தான் காய் நல்லா பெருசாகும். சரிங்களா, பாருங்கள். தர்பூசணி ஒரு பாதி கழனியில் தர்பூசணி, பாதி இடத்துல புடலங்காய், சொரக்காய், பீர்த்தங்காய் எல்லாம் போட்டுருக்காங்க. பாருங்கள், இப்போ தான் போட்டுருக்காங்க. இது வளர்கிறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும். இது சொரக்காய் கொடி பாருங்கள். சொரக்காய் பிஞ்சு விட்டுருக்கு. இது நல்லா இன்னும் பெருசாகும். இது நைட்டும் பகலும் இந்த கழனிலே இருந்து விவசாயம் பண்ணோம், தண்ணி விடணும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் கூடப்பாக்கம் வில்லேஜில் தான் இருக்குது விவசாயம் பண்ணுற நிலம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக விவசாயம் தான் இது. ஃபுல்லாகவே ஒரு விவசாயம் பண்ணுறாங்க. தண்ணி தான் ரொம்ப, இந்த கழனிங்களுக்கெலாம் தண்ணி தான் ரொம்ப கஷ்டம். இது பீர்த்தங்காய் மார்க்கெட், கோயம்பேடு மார்க்கெட்டு அது போல் அனுப்புவாங்க. இதை பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? சுற்றி காடு மாரி தான் இருக்கும். கழனி பாருங்கள். இது புடலங்காய். இதுதான் விவசாயத்தோட கஷ்டம். இது பாருங்கள், அந்த கழனிலேருந்து அறுத்தது புடலங்காய், சொரக்காய். இன்னும் பெருசாகிறதுனால சும்மா ஒரு 4 அறுத்துன்னு வந்தேன் வீட்டுக்கு.